Thank you, Jesus. 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 அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவதயமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவதன்பே. யுவனாந்திரத்தில் நயம் காட்டிடுவார், இனிதாய் வருந்தி அழைப்பார். இந்திரத்தில் நயம் காட்டிடுவார், இனிதாய் வருந்தி அழைப்பார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை கடும் நீரூற்றாய் மாற்றினாரே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை கடும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவதன்பே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவதன்பே. சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாழ்க்கை செழித்திடுமே தூய தேவருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே தூய தேவருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இப்புவி யாத்திரை கடந்திடுவார் தூய தேவதயவால். இப்புவி யாத்திரை கடந்திடுவார் தூய தேவதயவால். கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே
கிடைக்கும் இளைப்பாறுதல். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். ஆனந்தம் பாடி திரும்பியே தூய தேவ பலத்தால். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார். சந்ததம் மகிழ்ச்சி அடைவார். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார். சந்ததம் மகிழ்ச்சி அடைவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. சொர்க்கீக பிதாவே, இந்த நல்ல ஒரு இரவு வேளையிலே ஓ ஹல்லேலூயா, பாவிகளா இருக்கிறீர்கள், எங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்து ஓ பிதாவின் வலது பட்சத்திலே பரிந்து பேசுகிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் புகழுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. மரணத்தின் கிரியைகளை அறுத்து எரியத்தக்கதாக புதிய காரியத்தையும் புதிய வழிகளையும் உண்டாக்குகிற தேவன் உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இதோ தேவ மனிதா, ஓ கர்த்தருடைய வார்த்தை என்னோடு கூட எதை குறித்து பேச போகிறார். இந்த கூடுகையில நான் கலந்திருக்கிறேன். ஓ இந்த ஜெப கூடுகையில நான் கலந்திருக்கிறேன். என்ன காரியம் எனக்கு சம்பவிக்கும்? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காய் வருகிறது. காரியம் மாறுதலாய் முடிகிறது. ஓ நசனாய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகலத்தையும் கழுவி சகலத்தையும் புதிதாக்கி, ஓ அடிமைத்தன கிரியைகளிலிருந்து விடுதலை ஆக்கி, சத்துருவின் சோதனையிலிருந்து விடுதலையை கொடுத்து பரம ராஜ்யத்திற்கு போகும்படியான ஓ குறுகலான பாதைகளை ஓ தேர்ந்தெடுக்கும்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களை விடுதலையாக்கி, ஓ மாம்சீக கிரியைகளிலிருந்து விடுதலையாக்கி, ஆவிக்குரிய வழிகளிலே ஓ தேற்றவாளர் என்னும் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து கொண்டிருக்கிற தேவ ஆவியானவரே, ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கழுகுகளை போல சட்டங்களை அடித்து ஓ சில வரங்கள் சிலருக்காய் கர்த்தருடைய கரம் ஓ இந்த கூடுகையில வந்தது நிமித்தமாய் பகிர்ந்து கொடுக்கிற ஒரு அபிஷேக ரீதியான வல்லமைகள் வந்து கொண்டிருக்கிறது. எதையாகிலும் நடக்குமா, எதையாகிலும் கிடைக்குமா என்று ஒரு எதிர்பார்ப்போடு ஓ சுற்றிலும் முற்றிலும் பார்த்து கொண்டிருக்கிற சகோதரா, உனக்காய் கர்த்தர் பலப்பட்டு வருகிறார். உன் இருதய கிரியைகளை நான் மாற்றப் போகிறேன். குழப்பத்தின் ஆவிகளை ஒரு விடுதலை பகிர்ந்து தருகிறார். பெற்றுக்கொள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஒத்தாசை வராது. இதோ உனக்கான உங்களுக்கான சகோதரா ஒத்தாசை ஓ பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஓ ஸ்தோத்திரம். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலிருந்து மனுஷன் மூலமா வருகிற உதவி அது அருந்து போயிரும். அது நிலையா இருக்காது. அது ஒரு தொடக்கம் மாதிரி இருக்கும். அது முடிவு வரைக்கும் போகாது. அது எங்கேயாவது குழிக்குள்ள போய் தள்ளிரும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காய் வருகிறது. சோதனையிலிருந்து தப்பிக்கத்தக்கதான வழிகளையும் கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி விட்டார். பிதாவே ரத்தத்தை தெளிக்கிறேன், ஆவில பலப்படுத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்க ஒவ்வொருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம்.
கடந்த வாரத்துல என்ன பார்த்தோம், நம்ம அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து பார்த்தோம். அது தொடர்ச்சிகளா இந்த வாரத்துல நம்ம தியானிக்க போகிறோம். மத்தேயுக்கு எழுதின புஸ்தகம் 26:41. இந்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, இது சில ட்ரெடிஷனலா சில சபைகள்லயும் சில விஷயங்களையும் கடைபிடிக்க கொண்டிருக்கிற சில காலங்களா இருக்குது. லெந்து காலம். இயேசு கிறிஸ்துவானவர் சோதிக்கப்பட்டு அநேக காரியங்களை செஞ்சதுக்கு அப்புறம் அவரை சிலுவையில அடிச்சு அவரை கொலை செய்ததார்கள். அந்த லெந்து காலங்களாகவும் அடுத்து அவர் உயிர்த்தெழுந்த காலமாகவும் அனுசரிக்கக்கூடிய சில வழிபாடுகளுக்குள்ள இருக்கிறோம். உலகத்தின் வழிபாடுகளும் நம்ம வெளியில வரும்படியாதான் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில அறையப்பட்டார். ஆனால் இன்னைக்கு உலகம் என்ன பண்ணுதுன்னா, அந்த வழிபாடுகளை ட்ரெடிஷனலா கொண்டு வராங்க. அத்தகைய கேட்டிலும் அத்தகைய பிச்சிலும் நீங்கள் சிக்கிக் கொள்ளாதபடியாய், புறஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளப்படாதபடியாய், நமக்காய் பிறந்து மரித்து உயிரோடு எழுந்த பரம தகப்பனையும் அவருடைய சொந்த குமாரனையும் விசுவாசிப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தையும் கர்த்தர் நம்மகிட்ட கேட்கல. அந்த விசுவாசத்தோடு கூட நம்ம பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக, ஏசப்பா நல்லவருங்க, உங்க பாவம் என் பாவத்துக்காக சிலுவையில் அவர் பாவமே பண்ணாதவரு, நல்லது செஞ்சுட்டு இருந்தாரு, சிலுவையில அரைஞ்சு செத்து போயிட்டாரு, உயிரோட மேல போயிட்டாரு, திரும்ப நியாயாதிபதியா வரப்போறாரு. அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அவரை அண்டிக் கொள்ளுங்க. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்கிற வார்த்தையை சொல்லும்படியாகவே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை தந்து வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு மத்தேயு 26:41 என்ன பாத்தீங்கன்னா, அவர் சிலுவையில் அடிக்க போறதுக்கு முன்னாடி அவர் அந்த கெத்செமனே தோட்டத்துல போய் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்னா, பிதாவே எந்த சித்தத்தின்படி எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடையாது. அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா தேவகுமாரன். ஒரு மனுஷனுக்கு என்ன தெரியாது தெரியுமா? நான் எப்ப சாவன்னு தெரியாது. ஆனால் தேவனோடு நம்ம வந்துட்டோம்னா, தேவ அன்பு நம்ம ருசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, அனுதினமும் வேத வாசிப்பும் ஜபமும் நமக்குள்ள வந்துருச்சுன்னா, நமக்கு எண்ணத்தை கர்த்தர் செய்வார் தெரியுமா? எசேக்கியா தீர்க்கதரிசிட்ட போய் தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் போய் சொல்லி அனுப்புறாரு, உன் காரியம் சீக்கிரம் முடிய போகுது, அதனால நீ சீக்கிரம் சாவ போற, உன் காரியத்தை ஒழுங்குபடுத்தி எச்சரிப்பை கொடுக்கிறார். ஒரு தேவ மனுஷனுக்கு, ஒரு தேவ மனுஷிக்கு ஏசப்பாவை பற்றி கொண்டவர்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்ம எப்ப செத்து நம்ம பரலோகத்துக்கு போகிறத கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தாம அதை செய்ய மாட்டாராம். நம்ம எதற்காக தேவனை தியானிக்கிறோம்? உலகத்துல இருக்கோம்னா சாவ குறிச்சு பயம். உலகத்துல இருக்க மனுஷனுக்கு இந்த உலகத்துல இருக்கிற ஆசைகளும் இச்சைகளும் பிச்சைகளும் சிக்கிக்கொண்டு இதை விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்ல. ஆனால் அவன் ஆயுட்காலம் முடியும் போது என்ன செய்யுது இல்லாம அவன் ஆத்மா துக்கத்தோடு கூட போயிருது. தேவ பிள்ளைகளே, தேவ வார்த்தையை கேட்கிறவர்களே, நம்ம எதற்காக இந்த கூடைக்கு வந்திருக்கோம்னா, மத்தவங்கள மாதிரி காசு வேணும், மத்தவங்க மாதிரி பொருள் வேணும், மத்தவங்க மாதிரி எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், அதற்காக நம்ம வரல. நாம் மரித்து தேவனிடத்துல போகிறோம். அந்த போகிற வழியை நான் மட்டும் கிடையாது, என்னோடு என் சொந்தக்காரன், என் உற்றார் உறவினர்கள் யாரும் அந்த நரக ஆக்கணைக்குள்ள பாதாளத்துக்குள்ள போயிடக்கூடாது. அதற்காக திறப்பிலை நின்று ஜெபிக்கிறவர்களாக நாம் மாறும்படியாகவும், திரள் கூட்டத்தை அந்த ஒரு நித்தியமான அழிவில்லாத ஒரு வாழ்க்கைக்கு போகும்படியாகவும் அழைக்கப்படும்படியாகவே அழைத்து செல்லும்படியாகவே கர்த்தர் நம்மளை இந்த உலகத்துல ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜெபிச்சுட்டு போய் சீசர் எல்லாம் தூங்கிடுறாங்க. அவங்க தட்டி எழுப்புறாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இன்னைக்கு விழித்திருந்து ஜெபம் பண்றது இட்ஸ் a very difficult taskன்னு சொல்லலாம். ஏன்னா உலகத்துல வேலை செய்ய வேண்டியிருக்கு, வருமானங்கள் வர வேண்டியிருக்கு, அந்த வருமானங்கள் வந்தாதான் குடும்பத்தை நடத்த வேண்டியது இருக்கு. அதை தாண்டி விழித்து ஜெபம் பண்ண விடாதபடி சத்துருவானவன் அநேக விதமான சூழ்நிலைகள்ல போராட்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதுதான் கர்த்தர் சொல்றாரு, ஆவி உற்சாகம் உள்ளதாப்பா. நான் கொடுத்த ஆவி ஒரு ஜீவன்ல, அந்த சரீரத்துல நான் கொடுத்த ஆவி உற்சாகம் உள்ளதா. அது ஜெபிக்கணும், நான் கர்த்தரை பத்தி சொல்லணும், நான் ஏசப்பாவை பத்தி நான் மத்தவங்கள்ட்ட சொல்லி அவங்க அந்த நித்திய வாழ்க்கைக்கு போகணும்னு எனக்குள்ள இருக்கிற ஆவி உற்சாகம் உள்ளதா ஏவுகிறது. ஆனா இந்த மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இந்த மாம்சம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல விடாம நமக்கு ஒரு சூழ்நிலைகள்ல ஒரு போராட்டத்தை கொடுக்குது. இயேசுவை பத்தி நம்ம சொல்லணும்னு போகிற சூழ்நிலையில வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நின்னுது. இயேசுவை பத்தி நான் மற்றவருக்கு சுவிசேஷமா சொல்லணும்னு வெளில முற்படுகிற சூழ்நிலையில எனக்கே ஒரு பெரிய போராட்டமா வந்து முடியுது. ஸ்தோத்திரம். இன்றைய காலகட்டத்துல அதற்கான காரியங்களையும் கர்த்தர் அதிலிருந்து எப்படி விடுதலையாய் அற்புதமாய் நடத்தினார் என்பதையும் குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் தேவ பிள்ளைகளை.
மத்தேயுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்துவானவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த தச்சு தொழில் செய்து முடித்து விட்டு அவர் இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்நாள் காலகட்டத்துல அந்த தொழிலையும் செய்து கொண்டு அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக சில காலங்கள் ஆனதுக்கு அப்புறம் குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றான்னா, சத்துருவானவன் சோதிக்கும்படியாக வனாந்தரத்துக்கு அழைத்து கொண்டு போகிறான். அது என்ன நல்ல வாசி பாத்தீங்கன்னா, மத்தேயு 4 உள்ள பாத்தீங்கன்னா, ஆவியானவர் அவரை ஏவுகிறார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆவியானவர் திருச்சபைக்குள்ளாக இருக்கிறாரா, ஒரு பெரிய கூட்டத்துக்குள்ள இருக்கிறாரா, நான் போகிற சபைக்குள்ள இருக்கிறாரான்னு கேட்டீங்கன்னா, ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா ஏவுவார். எதற்கு ஏவுவாரு? நீங்க என்ன பண்ணுங்க, இந்த தசம்ப பாகம் கொடுத்துருங்க. ஆவியானவர் என்கிட்ட ஏவுவாரா? எப்பா வருமானத்துல 10ல ஒரு பங்கு எனக்கு கொடு. இதெல்லாம் ஆவியானவர் ஏவ மாட்டாரு. இதை ஏவுறது, இதை செய்யறது ஏன்னா பிசாசினுடைய பிள்ளைகளும் பிசாசின் கிரியையில சிக்கிட்டு இருக்கா இந்த காரியத்தை குறித்து பேசவனா தவிர, பரம அழைப்பன், பரம தகப்பன் இயேசு கிறிஸ்துவின் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பிதாவின் சித்தத்தை செய்கிற யாரும் இந்த வகையான கட்டுகள்ல போய் சிக்க மாட்டாங்க. பிதாவின் சித்தத்தை செய்ய முயற்சி செய்கிற வேலைகள்ல பிசாசு இந்த சிந்தனையை கொடுத்து, சிந்தனையை செலுத்தி அவர்களை வேறு விதமாய் மாற்றி விடுகிறார். ஸ்தோத்திரம். இப்போ ஆவியானவர் எப்படி ஏவார்னா, இந்த ஆத்மா அழிந்து போகிறது, இந்த ஆத்மா குடிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த ஆத்மா தேவையில்லாத செயலை செஞ்சுட்டு இருக்கு, இவன்ட்டு இருக்கிற ஆத்மா கர்த்தருடைய அன்பை பிரதிபலிக்காம உலகத்துல இருக்க கரை திரை இச்சையினால அடிபட்டு அழிவுக்கு நேரா போயிட்டு இருக்கு. இந்த ஆத்மாட்ட ஏசப்பாவை பத்தி சொல்லி அவனை மாறுதலாய் அவன் ஆத்மாவை உயிர்ப்பிக்க முடியாத கர்த்தர் எனக்கு சபையை கொடுத்தார் என்கிற ஒரு விசுவாசம் உள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு சபை கர்த்தர் பிரியமானதை செய்யும். இயேசு கிறிஸ்துவானவரும் ஆவியானவர் ஏவன உடனே அவர் கீழ்ப்படிந்து வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இன்னைக்கு கீழ்ப்படிதல் எல்லா சபைகளுக்குள்ளயுமே இல்லாம போயிருச்சு. ஏன்னா புறஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று வேதம் முன்னதாகவே நமக்கு எச்சரித்து இருந்தும், என் சரீரமும் என் மாம்சமும் என் கண்களின் இச்சையும் இந்த ஜீவனத்தின் பெருமை என்ன பண்ணுதுன்னா, ஸ்தோத்திரம், என்ன என்னன்னா எம்பசைஸ் பண்ணி காட்ட ஆசைப்படுது. என்ன பெரியவன என்ன செய்யுது, காட்டுறதுக்கு ஆசைப்படுது. ஸ்தோத்திரம். தேவ ஆவியை பெற்ற எந்த மனுஷனும், தேவ ஆவியை பெற்ற எந்த மனுஷியும் they don't want to emphasize themselves. அவர்கள் தங்களை பெரிய ஆட்களாக காட்டிக்கொள்ள ஆசைப்பட மாட்டாங்க. உண்மையான தேவனை, பரிசுத்த தேவனை, அவரை உயர்த்துவதிலே குறியா இருப்பாங்க. இப்ப இவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போய் அங்க பிசாசு அநேக காரியங்களை செஞ்சு கல் அப்பமாக்குங்கிறான். அவன் அட்வைஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, பிசாசுடைய அட்வைஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்லது மாதிரியே தான் இருக்கும். நீங்க ஆதாம்கிட்ட போய் பேசுறதை நீங்க கொஞ்சம் பாருங்களேன். ஆதாம்கிட்ட பேச முடியல. ஏன்னா அவன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன், ஜீவ சுவாசத்தை அவனுக்குதான் ஊதி இருக்கிறார். அவளுக்கு துணைவியாய் கொடுத்த மனைவியானவர் ஒரு பலவீன பாண்டம். பெண்கள் ஒரு பலவீன பாண்டம், எதையும் டக்குன்னு நம்பிடுவாங்க. ஸ்தோத்திரம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஜெப கூடுகை நடக்குன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாங்கன்னா அங்க 10 ஆம்பளை இருக்காங்கன்னா மினிமம் ஒரு 50 100 பொண்ணுகள் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்ப இதை பிசாசு போய் ஏவாள்கிட்ட என்ன செய்யுது, வஞ்சனையா சொல்லுது. பிசாசு சொல்லுகிற ஒவ்வொரு விஷயத்திலையும் மாய்மாலம் கலந்த உண்மை இருக்கும், பொய் அதிகமா இருக்கும், உண்மை கம்மியா இருக்கும். அது உண்மையை மட்டும் சொல்லிட்டு 99% பொய்ய மறைச்சிரும். ஸ்தோத்திரம். இதே காரியத்தை பிசாசு திரும்பியும் பிதாவின் குமாரனா இருக்கிற நசராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும். அதுக்கான வல்லமை அவங்ககிட்ட இருக்குல்ல அப்படிங்குது. ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லிருக்கு. அப்படின்னு காட்டும் போது கர்த்தர் பிசாசோடு கூட தேவ வார்த்தையோடு கூட வைத்து அவன் தேவ வார்த்தையை கொண்டுதான் போராடுகிறான். அதுல இருந்து விடுதலை ஆகி கர்த்தர் வெளியில வந்ததுக்கு அப்புறமா, ஸ்தோத்திரம், தேவ பிள்ளைகளே, யாருடைய அட்வைஸை நம்ம கேட்க விரும்புகிறோம், யாருடைய ஆலோசனையை நம்ம கேட்க விரும்புகிறோம்? மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஸ்தோத்திரம். மத்தேயு 4:13 இந்த காரியம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வாசம் பண்ணினார். ஸ்தோத்திரம். இந்த கப்பர்நகூம் எப்படிப்பட்ட ஒரு தேசமா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா,
அது பொருளாதார ரீதிகளிலும் மீன்பிடி தொழில்களிலும் அது புறஜாதியாருடைய ஒரு ஒரு பற்றமா இருக்கு. புறஜாதியார்னு கேட்டீங்கன்னா நீங்க மத்தேயு 4:14 வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே, அங்க யூதர்கள் கம்மியா இருக்கிறாங்க. ஆனால் வேறு தொழில்கள், ஏன்னா ஜாதிகள் எதை வைத்து பிரிக்கப்பட்டிருக்குன்னா தொழில்களை வைத்து பிரிக்கப்பட்டிருக்கு. யூதர்கள் அல்லாத மத்த எல்லாருமே தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் தான் அன்றைய காலகட்டத்தில இருந்து இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த புறஜாதியார் மத்தத்துல போய்தான் இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியம் செய்ய தொடங்குகிறார். மத்தேயு 4:15 வாசிச்சு பாத்தீங்கன்னா வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவான பிறப்பையும் அவருடைய வருகையும் அவருடைய காரியங்களை குறித்து பழைய ஏற்பாட்டுல அவ்வளவு காரியங்கள் எழுதப்பட்டிருந்துச்சு. அதுல குறிப்பா ஏசாயா 9:2 வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஏசாயா தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியான் வரங்களினாலே தீர்க்க தரிசனம் பெற்று கர்த்தருடைய வருகை குறித்து முன்பதாக எழுதியிருந்தார். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நம்ம ஒரு இருட்டுக்குள்ள இருக்கோம், சரியான இருட்டு, ஒண்ணுமே தெரியல. இப்ப சின்னதா ஒரு வெளிச்சம் கிடைச்சதுன்னா நமக்கு எப்படின்னா வழிகளை கண்டுபிடிப்பது ரொம்ப எளிதா இருக்கும். இயேசு கிறிஸ்துவானவரும் இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்தார். இருளில இருக்கிற நமக்கு வழி தெரியாம மாம்சத்தின் ரீதிகளில ஜீவனத்தின் பெருமையில உலகத்து இச்சையில அடிக்கப்பட்டு இருக்கிறவர்களே அதுல இருந்து விடுதலையாக்கி கொண்டு வரும்படியாய் அந்த ஒரு வெளிச்சம், அந்த ஒரு ஒளி, the light, the great light is be appear for us, அது நமக்காய் தோன்றின ஒரு ஜீவ ஒளியாய் இந்த உலகத்திலே வந்தார். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. மரண இருள்னா எல்லா மனுஷனும் பிறந்த உடனே சாவு நிச்சயம். அது சரீர ரீதியான சாவு மாத்திரம் கிடையாது. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது ஆவிக்குரிய ரீதியான சாவு. இன்னைக்கு நான் ஜீவன் உள்ளவன் என்று சொல்லி நான் மரித்தவனா இருக்கிறேன்னு வேதம் எழுதியிருக்குது. உலகத்துல பாக்குறதுக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிற மணிக்கு இருந்தாலும் நம்ம ஆத்துமா தேவனுடைய அன்புல வளர விடாதபடியாய் சத்துருவானவன் உலக கவலைகளினாலும் உலக இச்சைகளினாலும் உலக போராட்டத்தினாலும் நம்ம வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு விடாதபடியா அடிக்கடியா அழுத்துகிறான். அதற்குதான் தாவீது சொல்கிறார், அனுதினமும் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அனுதினமும் உடைய வேதத்தில் பிரியமா இருந்து அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், அந்த தியானத்துல இருந்து கொஞ்சம் வெளியில வந்துருந்தோம். எனக்கு ஏதாவது இதுல இருந்து ஒரு அட்வைஸ் கிடைக்குமா, இந்த இதுல ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா, எனக்கு இதுக்கு ஒரு வழி பிறக்குமா? இந்த வேதத்தை கையில எடுத்துட்டு அதுல வழியை தேடினீங்கன்னா உங்களுக்கு காரியம் மாறுதலாய் முடியும். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இது ஆவிக்குரிய விடுதலை மாத்திரம் கிடையாது, உலகத்தின் தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காரியமாகவும் இருக்குன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். மத்தேயு 4:17 சொல்லுது, இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா இயேசுக்கு திரும்பினா மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஸ்தோத்திரம். Begin to preach and to say, repent for the kingdom of heaven is at hand. உங்கள் கைகளிலே பரம தகப்பன் உங்களை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு வரும்படியாய் என்னை அனுப்பி இருக்கிறார், அதனால் நீங்க ஆயத்தப்படுங்கள் என்று அவர் பிரசங்கம் பண்ண தொடங்கிதான் இருக்கு. மத்தேயு 4:23 பின்பு இயேசு என்ன பண்றான்னா கலிலேயா எங்கும் சுற்றி திரிந்து, இயேசு கிறிஸ்து எப்படி ஊழியம் பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா அவர் சகல நாடுகளிலும் சகல பட்டணங்களிலும் சகல இடத்திற்கும் அவர் நடந்து போய் சுற்றி திரிந்து ஊழியம் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் வந்த உடனே ஒரு ஊழியத்தை தொடங்கின கொஞ்ச காலத்துக்குள்ளதே இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா தவறான பிசாசின் காரியத்தில் பிணைக்கப்பட்டு அந்த பாஸ்டருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பாரு, அவர் BMW வச்சிருக்கார், இவர் எப்படி இருக்காரு பாரு, பென்ஸ் வச்சிருக்கிறார், இவர் எப்படி பாரு ஆடி வச்சிருக்கிறார், எல்லாம் ஓடிதான் போயிருவாங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் வச்சிருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. எதை வச்சிருந்தா பரலோகத்துக்கு போலாம் தான் நமக்கு விஷயம் முக்கியம். ஆத்ம ஆதாயம் அது இருந்தா மாத்திரம் தான் அங்க போக முடியுமா, வேற எது இருந்தாலும் போக முடியாது. நான் சபையை கட்டி ஃபுல்லா இன்டீரியர்ல டெக்கரேட் பண்ணி ஏசி போட்டு குள்ளுப்பா வச்சு கல்லப்பா பேசி இதெல்லாம் பண்ணா ஸ்தோத்திரம்
யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது. ஆனால் இப்படிப்பட்டவர்கள் தங்கள் வழிகளை விட்டு திருந்தி தேவ அன்பை, தேவ சத்தியத்தை சத்தியமாய் சொல்லக்கூடிய ஒரு வழிகளை உண்டாக்கும்படியாகவே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். மத்தேயு 4:23 சொல்றாரு, இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி திரிந்து அந்த கலிலேயா இருக்க ஜெப ஆலயங்களுக்கு எல்லாம் உபதேசம் பண்றார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, சுவிசேஷத்தை பிரசங்கித்தது மாத்திரம் கிடையாதுங்க, பிதாவின் சித்தத்தை இயேசு கிறிஸ்துவானவர் சகலத்தையும் நிறைவேற்றினார். அவர் வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, ஜனங்களுக்கு உண்டாயிருந்த, மத்தேயு 4:23 எழுதப்பட்டிருக்கு, ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். நல்லா கிளியர் நோட் பண்ணிக்கிறா, ஹீலிங் ஆல் மேனர் ஆஃப் சிக்னஸ் அண்ட் ஆல் மேனர் ஆஃப் டிசீஸ் among the people. எல்லா மக்களுக்கும். There is no difference between the casteism, religion. எதையுமே அவர் பார்க்கல. இவன் இந்த ஜாதி, இவன் ரோமரு, இவன் யூதரு, இவன் நமக்கு வேண்டியவன், அவன் நமக்கு வேண்டியவன், அதெல்லாம் பார்க்கிறவன் பரலோக ராஜ்யத்திற்குள்ள போக முடியாது. சபையை தொடங்குறேன், நான் ஊழியத்தை தொடங்குறேன், நான் காரியத்தை நடத்தணும் முன்னுக்கு வரேன், ஆனா எனக்குள்ள ஜாதிய ரீதிய கட்டுகள் இருக்குன்னா உலகத்துல நடிச்சுட்டு போயிடலாம். தேவ பிள்ளைகளே, உலக காரியத்துல மாய்மாலம் பண்ணிட்டு போயிடலாம். என் பரம தகப்பன் முகத்தை பார்த்தோ, பாவாளை பார்த்தோ, உன்னுடைய வெளியரங்கமான கிரியைகளை பார்த்தோ நியாயந்திருக்கிறவர் அல்ல, அவர் இருதயத்தின் உள்ளின் பிரியங்களை ஆராய்ந்து அறிகிறவா இருக்கிறார். சகலமும் அவருக்கு முன்பதாக வெட்ட வெளிச்சமும் நிர்வாணமுமா இருக்கிறது. அதற்கு மறைவாக நிற்கத்தக்கவன் யார்? ஓ தேவ ஆவியானவரே, எங்கள் பாவங்களை கழுவி எங்கள் இச்சைகளை மாற்றி எடுத்து, ஓ புதிய ரூபமாக ஆவியின் ரீதிகளிலே வல்லமையாய் பயன்படுத்தி, ஓ காரியத்தை வெளிப்படுத்தி, ஓ இருதயத்தை சுத்தப்படுத்தி, ஓ காரியத்தை ஒழுங்குபடுத்தும்படியா தேவ ஆவியான வல்லமை இந்த கூடுகளை இறங்கும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீர் எங்களை கழுவும், ஓ எங்களை கழுவும், கழுவி தூய்மையாக்கும். ஓ ஹல்லேலூயா. துதியுங்கள், உங்கள் இருதயம் துதிக்கட்டும், உங்கள் சிந்தனைகள் ஓ வேறு வழியில போக வேண்டாம். ஓ உங்க சிந்தனைகளை ஒருமுகப்படுத்து. ஓ இந்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளதாக, இனி நடக்க போகிற அரை மணி நேரத்திற்குள்ளதாக உங்க சிந்தனைகள்ல ஏற்படுகிற குழப்பத்தின் ரீதிகளில் இருந்து ஒரு விடுதலையை ஓ கொடுக்கும்படியா ஓ ஹல்லேலூயா. இதோ கர்த்தருடைய வார்த்தை சிலருக்கா இடைப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அநேக நாட்களாய் தடைபட்டு முடியாது முடியாதுன்னு மறுக்கப்பட்டதாய் ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரியம் என்னன்னு குழம்பி போய் இருந்த சூழ்நிலையில இருந்து ஒரு மாறுதல் உனக்காய் வருகிறது. ஓ இயேசு கிறிஸ்துவுடைய ஆணி பாய்ந்த கரம் அந்த தடைகளை நீக்கி எடுக்கிறதை ஆவியானவர் காண்பிக்கிறார். உன்னோடு கூட இருந்து அவர் உங்களோடு கூட இடைப்பட்டு காரியத்தை புதிதாக்குகிறார். இருதய ரீதிகளிலும் ஓ உலக ரீதிகளிலும் இதோ புதிய உடன்பாடு உங்களுக்காக இடைப்பட்டு வருகிறது. ஓ இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரித்து விடுதலையாக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். விடுதலை, விடுதலை. பிதாவே ரத்தத்தை தெளிக்கிறேன். ஸ்தோத்திரம். வந்திருக்க யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அநேக நாட்களாய் முடியாது, நடக்காது, இப்படின்னு போயிட்டு இருந்த அநேக தடைகளை கர்த்தர் உடைத்து எறிந்து இந்த கூடுகளை வந்தது நிமித்தமாய், கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்துல ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய், இது ஏன் மூலம் கிடையாது, இந்த கூடுகைக்கு வந்ததுனால மாத்திரம் கிடையாது, உங்கள் பெரிதான விசுவாசத்தின் நிமித்தமாய் நீங்கள் நம்பி எனக்கு இது நடக்கும்னு நினைச்சு ஒரு பொருத்தனையோடு இந்த இடத்துல வந்ததுனால, உங்கள் பொருத்தனை நிமித்தமாய், உங்கள் நம்பிக்கை நிமித்தமாய் கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு வாய்க்க செய்து விட்டார். அவர் டிஃபரன்ஸ் பார்க்கிறவரே கிடையாது, வித்தியாசம் பார்க்கிறவரே கிடையாது. மத்தேயு 4:23 ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும். இப்ப நம்ம காலத்துல கேட்டீங்க அப்படின்னா, ஏதாவது நோய் வருது, ஏதாவது பிரச்சனை வருது, உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? we have options. நமக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய வழிகள் இருக்குது. உடனே நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் போறோம், உடனே ஒரு மெடிசன் எடுக்கிறோம், நம்முடைய இம்யூனிட்டி பவரை கூட்டிட்டு அந்த நோயை கண்ட்ரோல் பண்ணிடுறோம். ஸ்தோத்திரம். அந்த காலகட்டத்துல அதுக்கு வழியே கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த காலகட்டத்தில் அவ்வளவு பெரிய டெக்னாலஜிஸ் எல்லாம் கிடையாது, இப்ப நம்ம இருக்கிற மாதிரி கிடையாது. அந்த சூழ்நிலையில வியாதி வந்தா என்ன சொல்யூஷன்? மரணம் தான் தீர்வு. அந்த இடத்துலதான் இயேசு கிறிஸ்துவானவர் வந்து சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார்.
இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்களும் அப்படிப்பட்ட வல்லமையான காரியத்தை செய்வதற்கும் அப்படிப்பட்ட போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கும் அவர் தம்முடைய சொந்த குமாரனாய் நம்மளை தேர்ந்தெடுத்துக் கொண்டு நமக்கு இலவசமாக தர வல்லவராயிருக்கிறார். There is no intermediate between you and God, me and my God. எனக்கும் என் தேவனுக்கும் உங்களுக்கும் நம்முடைய தேவனுக்கும் இடையாக எந்தவித ஒரு 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 புரோக்கர் பீப்புள்ஸும் தேவையே கிடையாது. எதற்காக இந்த கூடைக்கு வரோம்னா, என்னால ஆவியில பலப்பட முடியல, என்னால இந்த விஷயத்துல இருந்து வெளியில வர முடியல, என்ன செய்யறதுன்னு ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற வேலையில கர்த்தர் உங்களுக்காக சொல்கிறார், நோயை மட்டும் நான் உன்னை விட்டு வெட்ட போறது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, பெற்றுக்கொள். உங்கள் நோய்களை மாற்றம் நீங்கள் உங்களை விட்டு ஜெபித்து போக்க போவதல்ல, நீங்கள் பிறருக்காக ஜெபிக்க போகிறீர்கள். பிறருடைய நோய்களையும் பிறருடைய பேய்களையும் பிறருடைய சூழ்நிலைகளையும் பிறருடைய பிள்ளை சூழ்நிலைகளையும் வெற்றத்தக்கதான வல்லமையை இதோ கர்த்தருடைய ஆவி உங்களுக்காக பகிர்ந்து கொடுக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க. இலவசமாய் பெற்றேன், இலவசமாய் கொடுக்கிறேன் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு ஓடுங்க. நீங்க சொன்னால் அது அப்படியே ஆகும்னு கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப இந்த காரியத்தெல்லாம் செஞ்சதுனால மத்தேயு 24:24 சொல்லிருக்கு, அவருடைய கீர்த்தி எங்கும் பிரசித்தமாயிட்டான். Fame went throughout all Syria. இந்த சீரியா தேசம் முழுக்கையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க, அந்த கலிலேயெல்லாம் செய்யறது பக்கத்துல இருக்க நாடுகளுக்கெல்லாம் என்னன்னா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. நோவா காலகட்டத்துல இயேசுக்கு பிதா என்ன பண்றாருன்னா, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெரிதாகிற கண்டு பூமியை அழிக்கணும்னு பிதா முடிவு பண்ணிட்டார். எப்படி அழிக்கணுமா? ஜலத்தினால அழிக்கணும். ஜலம்னா தண்ணீர்னால உலகம் முழுவதும் அடிக்கணும் ஒரு பிளான் பண்ணவன நோவாவை மாத்திரம் தெரிந்து கொண்டு, நோவாவையும் அவன் குடும்பத்தையும் தெரிந்து கொண்டு அவன் நோவாட்ட சொல்ற ஒரு பெரிய கப்பலை கட்டுங்கிறார். அது எப்படி இருக்கணும், எத்தனை சைஸ்ல இருக்கணும், எவ்வளவு நீளத்துல இருக்கணும், எவ்வளவு அகலத்துல இருக்கணும், என்னென்ன அறை வேணும், எத்தனை இன்ச்சில இருக்கணும், எவ்வளவு லென்த் இருக்கணும், எவ்வளவு கெப்பாசிட்டி அது தாங்கும்னு சொல்லிட்டு ஒரு கப்பலை ஒரு டிசைன் பண்ணி கொடுத்தார் கர்த்தர். அது என்ன மரத்துல செய்யணும், கொப்பேர் என்கிற மரத்துல செய்யணும்னு சொல்லிட்டு அவ்வளவு இன்ஃபர்மேஷனையும் கொடுத்தார். அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுதான் வேதத்துல கொடுக்கப்பட்ட அந்த காலத்துல நோவா பயன்படுத்தின அந்த இன்ஃபர்மேஷன் வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் கப்பல் கட்டுகிற தொழில்ல ஒரு சரக்கு கப்பல் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்தோத்திரம். அந்த செய்தி நோவா கிட்டின செய்தி என்னாச்சுன்னா, சுத்தி இருக்க தேசத்துக்கெல்லாம் பரம்பும் போது நோவாவை பார்த்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, முட்டா பைய இத்தனை வருஷமா மழை இல்லாம இருக்கு, சொத்த கித்தெல்லாம் வித்து போய் என்ன பண்றான், அந்த கப்பலை கட்டிட்டு இருக்கான் லூசு பையன்னு அவனை அற்பமாகவும் அவனை கேவலமாகவும் அவனை பொருளையும் தான் உலகம் பேசிச்சு. இயேசு கிறிஸ்துவோட ஒரு பூமிக்கு வந்து தன்னை சொந்த தேவனுடைய குமாரன் சொல்லும் போதும் உலகத்தில் இருக்க எல்லாரும் அவர் மேல் பொறாமை கொண்டு அவருடைய இந்த செய்த பிசாசுகளை விரட்டினார். நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 4:24 சொல்லியிருக்கு, அவர் சீரிய தேசத்துல கேள்விப்பட்டு பிரசித்தமானவன அங்கேயும் அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்தர ரோதிகளையும் திமிராக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். இப்ப இந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டு நோய் பிடிச்சவன், பேய் பிடிச்சவன், பிசாசு பிடிச்சவன், சூனியம் வச்சவன், குஷ்டரோகம் உள்ளவன், கண்ணு தெரியாதவன், காது தெரியாதவன், கால் நடக்க முடியாதவன், பிறவி எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர்கிட்ட போட்டாங்க. எல்லாத்தையும் ஹீல் பண்ணி அனுப்பிட்டார், எல்லாத்தையும் சொஸ்தமாக்கிட்டார். இப்ப இதை பார்த்தோம்னா சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் ஒரு எரிச்சல், ஒரு பெருமை நாவி அந்த காலத்துல இருந்த பிரபுக்களுக்கும் பெரிய பெரிய ஆசாரியர்களுக்கும் பெரிய பெரிய மத போதகர்களுக்கும் நமக்கு கிடைக்காத மரியாதை இயேசுக்கு போதன்னு பிசாசு அவர்கள எண்ணத்தை விதைச்சானா பெருமையத்தான் விதைச்சான். வசனம் சொல்லுகிறது, பெருமை இல்லவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை இல்லவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார். இப்ப இந்த சூழ்நிலைகள்ல பாத்தீங்க அப்படின்னா இயேசு அடிக்கிறதுக்கு அவங்க எல்லாம் எதுக்கு பிளான் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னா அவருடைய கீர்த்தி இந்த எல்லா நாடுகளுக்கும் பிரசித்தமாயிற்று. எதற்கு பிரசித்தமாயிற்று? அவர் பிதாவின் சித்தத்தை செய்ய ஆரம்பிச்சார், அவர் ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். மத்தேயு 4:25 சொல்லிருக்கு, கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். இவருடைய காரியத்தையும் இவர் செய்யற விஷயம் வல்லமையிலும் கண்டு அநேகர் இவர் பக்கமாய் திரும்பினார்கள். இந்த பொறாமை நிமித்தமாதான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, குஷ்டரோகம் பிடித்த ஒருத்தன் அவர்கிட்ட வாரான். வந்த உடனே ஜெபம் பண்றான், எனக்கு குஷ்டரோகம் போற மாதிரி ஜெபம் பண்றேன், நான் சரியாக்க முடியுமான்னு கேக்குறாரு. உமக்கு சித்தமானா இல்ல சொத்தமாக்குங்கிறான். விருப்பத்தின்படியே ஆகக்கூடாது. அவன் விசுவாசிச்சான்,
குஷ்டரோகம் போயிடுச்சு. அதே மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய ஜெபாலய தலைவன், நல்ல பணக்காரன், ஒரு பெரிய ஒரு படைபலத்தை உள்ள ஒரு மனுஷன் வந்து சொல்றான், என் வேங்கட்ட நான் சொன்ன செய்திக்கு அவ்வளவு வேலைக்காரன் கிடக்குறான். ஆனா அந்த ஒரு வேலைக்காரன் மட்டும் அடிக்கடி திமிர்வாதம் பிடிச்சு துடிச்சு அவருடைய கஷ்டத்தை பார்த்து எனக்கு முடியலன்னு சொல்ற விஷயத்துல, சரி வாப்பா நான் வந்து அவனை ஜோம் பண்ணி கீழ் பண்றேன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பெரிய நூற்றுக்கு அதிபதிய ஒரு பெரிய பணக்காரன் கேட்கும் போது, அந்த நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல தெரியுமா? நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நானும் இவ்வளவு நாள் எவ்வளவோ மிராக்கிள் பண்ணிருக்கேன், எவ்வளவோ வார்த்தைகளை பிதாவின் சித்தத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா எல்லாரும் விசுவாசிங்க சொல்றேன். ஆனா இந்த மனுஷனுடைய விசுவாசத்தை பாத்தீங்களா? ஒரு பெரிய பணக்காரன், அவனுக்கு வேலை செய்யறதுக்கு எவ்வளவு இருக்கான், இவன் செத்து போனாலும் இதுக்கு கீழே நிறைய பேர் வேலை இருக்கான். ஆனால் அவனுக்குள்ள எப்படிப்பட்ட சுபாவம் இருக்குன்னா, இந்த மனுஷனுடைய கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு இறங்கக்கூடிய தாழ்மைப்படக்கூடிய ஒரு சுபாவம் இருக்குது. அது எப்படிப்பட்ட சுபாவம்னு சொல்லிட்டு தான் நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கிறான். இப்படிப்பட்ட விசுவாசம். அப்படியே அவன் அங்க போய் பாக்குறான். இயேசு கிறிஸ்து சரியான சொன்ன டைமும் அங்க அந்த திமிர்வாதக்கான விடுதலையாய் ஹீலான சமயம் ஒரே நியமத்தில் நடந்திருக்கு. உடனே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தீர்கள், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பினீங்கன்னா உலக பிரகாரமா கிடையாது, மாய்மாலமா கிடையாது, உங்கள் இருதயம் முழுவதுமாய் விசுவாசிச்சதுன்னா உடனே if you are asking anything it happen immediately. முழு விசுவாசத்தை அவட்ட வச்சிட்டோம்னா the miracle is happening immediately. உடனடியா நடக்கிறதுக்கு, உடனடியா செய்யறதுக்கு அவர் வல்லவரா இருக்கிறார். இதெல்லாம் பார்த்த உடனே என்ன பண்றாங்க, இவரை இப்படியே விட்டா வளர்ந்துருவாரு, பெரிய ஆள் ஆயிரம் சொல்லிட்டுதான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அடிக்க முடியா. பிசாசு யார பயன்படுத்தினான்னா ஐயர்வாளு. யாரு? பிதாவை குறித்து, பரம தகப்பனை குறித்து ஊழியம் செய்யக்கூடிய போதகர்களும் ஆசாரியர்களும் பரிசேயர்களும் இவங்க எல்லாம் தான் என்ன பண்றாங்க, காசு கொடுத்து பொய் சாட்சியெல்லாம் ரெடி பண்ணி இயேசுவை சிலுவையில அடிக்க ரெடி பண்ணதே இவங்கதான். இவங்க இத்தனைக்கும் பழைய ஏற்பாடம் நன்கு படித்தவர்கள், நன்கு அறிந்தவர்கள், நியாய பிரமாணத்தை கடைபிடிச்சவங்க, இதுல ஊறி போனவங்க. அவர் அடிக்கப்படும்படியாய் ஒப்பு கொடுத்தார். அப்பதான் அவர் வந்து சொல்றாரு, பிதாவே என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. என்னைக்காவது நம்ம சொல்றோமா? நம்ம சித்தம் தான் என்ன பண்ணணும், எனக்கு வேணும். ஸ்தோத்திரம். ஏன் சித்தம் என்ன செய்யணும், நடக்கணும். ஏன் சித்தம் என்ன செய்யணும், நிறைவேறணும். அழுது ஜெபம் பண்ணி என்ன பண்றோம், எனக்கு இது நீங்க எப்படியாவது செஞ்சிருக்கப்பான்னு வாங்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தான் அந்த காரியங்கள் வந்த ஒரு கொஞ்ச நாள் இன்பமா இருக்கு. அப்புறம் நாட்கள் செல்ல 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 அது இருதயத்துக்கு கடினமா இருக்கு, அது தொந்தரவா இருக்கு. நான் கேட்டுட்டேன் நீ கொடுத்துட்டு, ஆனா இப்படி கஷ்டமா இருக்குன்னு அப்புறம் உட்காந்து என்ன பண்றோம், அழுது புலம்புறோம். ஸ்தோத்திரம். அதுதான் வசனம் சொல்லுது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். The miracle is happening அப்படின்னா இந்த விடுதலை எப்பொழுது நடக்கும்னு கேட்டீங்கன்னா, விழித்திருந்து ஜெபம் பண்ணும்போது. இயேசு கிறிஸ்துவானவர் அந்த கெத்செமனே பட்டணத்துல அவருடைய கண்ணீரின் வேர்வை துளி ரத்தமாய் பாறைகளே விழுந்ததுன்னு எழுதியிருக்கு. அவர் விழித்திருந்து ஜெபம் பண்ணினார். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஸ்தோத்திரம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, பவுல் சொல்லுகிறார், இந்த பவுல் எப்படிப்பட்டவராய் இருந்தார்னா, கமாலின் பாதத்துல உட்கார்ந்து எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சு இஸ் எக்ஸலன்ட் காய். அவருக்கு நிறைய வேத அறிவு, எழுத்து, ஞானம் எல்லாம் இருந்துச்சு. உலக பிரகாரமா நியாய பிரமாணத்தை அந்த பழைய ஏற்பாட்டை கரைச்சு குடிச்ச ஆளு. அதனாலதான் என்ன பண்றாருன்னா, இயேசுன்னு ஒருத்தர் கடவுள்னு சொல்லும் போது யார் யார் சொன்னாங்களோ அவங்கள அடிக்கிறது, கொல்றது, ஜெயில போடுது. ஸ்தேவான கல்லெறியும் போது, கல்லெறிஞ்சு இயேசு கிறிஸ்து கடவுள் ஊழியம் பண்ண ஸ்தேவான கல்லெறிஞ்சு கொள்ளும் போது இதே பவுலும் என்ன பண்ணிக்கிறாருன்னா, சவுல்ங்கிற பேர்ல அந்த இடத்துல நின்றுட்டு அவருடைய துணிகளை பாதுகாத்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்டவர் தான் தமஸ்குவுக்கு ஒரு லெட்டரை வாங்கிட்டு அங்க இருக்க கிறிஸ்தவெல்லாம் அடிச்சு ஜெயில போடணும்னு பிரயாணம் பண்ணி போகிறதா இயேசு கிறிஸ்து அவன் மீது வெளிச்சத்தை கொடுத்து தம்முடைய வார்த்தைகளை சொல்லி, நான் எனக்கா எப்படி பாடுபடுவா என்று அவனை குறித்த தரிசனத்தை அவனுக்கு கொடுக்கிற வேலையில அவன் சவுலில் இருந்து பவுலாய் மாறி இயேசு கிறிஸ்துவுக்காய் ஊழியம் செய்ய ஓடின வேலைகள்ல அவன் எழுதின தேவ எழுத்துக்கள் எப்படிப்பட்டதா இருக்குதுங்கிறதா இனி ஒரு 20 நிமிஷத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். ரோமர் 7:4 சொல்லிருக்கு,
என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இன்னும் வேறொருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தீர்களானால். நியாயப்பிரமாணம் என்ன? இந்த ட்ரெடிஷனல் கிறிஸ்டியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா கோயிலுக்கு போவாங்க. ஓகே, அன்னைக்கு காணிக்க போட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், என் வேலை முடிஞ்சது. அடுத்து என்னது? அடுத்து ஈஸ்டர் வருதா, அன்னைக்கும் போவேன். இந்த புனித வெள்ளி வருதா, அன்னைக்கு 2 நாளைக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம சாப்பிடாம பட்னியா கிடந்து ஐயோ என் ஏசப்பா அடிச்சு விட்டாங்களே, செத்து போயிட்டாரான்னு புலம்புவேன். அப்புறம் ஈஸ்டர் வந்துச்சா, அன்னைக்கு என்ன பண்ணுவேன்? கோயில்ல போய் அந்த துணிகரமா என்ன பண்ணுவேன்? நான் செய்த பாவம் அக்கிரமம் எல்லாம் அதெல்லாம் வெளியில நடக்கட்டும். அன்னைக்கு துணிகரமா போய் நற்கரணையை எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் வெளியில வந்து அன்னைக்கு கரிசோறு அடிச்சு தின்னுட்டு நல்ல உலக பிரகாரமான விஷயத்துல மதுபானத்தை குடிச்சு கறங்கி திரிஞ்சுட்டு சந்தோஷமா சுத்துவேன். இவர்களாம் நியாய பிரமாண கிறிஸ்தவர்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கும்னா உலக காரியத்திலிருந்து வேறுபட்டு இருக்கும். ரோமர் 7:5 சொல்லாரு, இதே பவுல் சொல்கிறார், நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்திலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களில் பலன் செய்தது. நான் பைபிளை படிக்கிறேன், ஜெபம் பண்றேன், எல்லா காரியத்தையும் செய்கிறேன். ஆனாலும் என்னையும் சில மாம்சீக ஆவிகள் மேற்கொள்ளுகிறதான்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல இருக்க எல்லா மனுஷனையும் பிசாசின் ஆவி இந்த மாம்சத்திலிருந்து மேற்கொள்ளதான் செய்யும். அது என்ன பண்ணுனா மாம்சத்தின் இச்சைகளாய் தோன்றி தேவ அன்பை ருசிக்க விடாம மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கிறதா. ஸ்தோத்திரம். அதுதான் பவுல் சொல்கிறார். அதுல இருந்து எப்படி விடுபெறுகிறது? ரோமர் 7:12 ஆகையால் நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையுமாய் இருக்கிறது. நான் வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், சர்ச்சுக்கு போகிறேன், இதெல்லாம் செய்ததுனால் I am eligible to enter the heaven. இதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், நான் பைபிள் வாசிச்சுட்டேன், நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் எல்லா விஷயத்தையும் சரியா செஞ்சுட்டேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவானவரே சொல்கிறார் மத்தேயு எழுதின புஸ்தகத்துல, என் பிதாவின் சித்தத்தை செய்யாத எவனும் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பது இல்லை. எவனும். There is no difference between you and me. There is the biggest pastor, there is the biggest missionaries. நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, பெரிய எவாஞ்சலிஸ்டா இருந்தாலும் சரி, பெரிய ஊழியக்காரா இருந்தாலும் சரி, சர்ச்சுக்கு பிஷப்பா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும், அதுதான் சிம்பிளா சொல்றாரு, எவனா இருந்தாலும் சரி, பிதாவின் சித்தத்தை செய்யலன்னா அங்க வர முடியாது. அப்ப பிதாவின் சித்தம் என்னது? இப்ப நாங்க எதுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்றது மீட்டிங் நடத்துறோம், நிறைய பேருக்கு லிங்க் அனுப்புறோம், வாங்க தேவ வார்த்தையை கேளுங்க, அது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும், உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும், ஒரு சமாதானத்தை கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் சொல்றோம்னா, நாங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை மற்றவர்களும் பெரும்படியாக ஒரு அழைப்பை நடத்துகிறதா தேவ சித்தமா தவிர, நான் ஜெபிப்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன், எனக்கு தேவையான இயேசப்பா கொடுத்துவார், நான் சந்தோஷமா இருப்பேன், அது அல்ல தேவ சித்தம். ஊழியத்தை நடத்துகிற விஷயத்துல பிசாசு குடும்பத்திலையும் அடிப்பான், சோதனையும் அடிப்பான், சரீரத்திலையும் அடிப்பான். அது யாரு அடிப்பான்னா, பிதாவின் சித்தத்தை செய்கிறவளுக்கு இந்த அடியும் உத்தரவும் வேதனையும் சோதனையும் எல்லாம் வரத்தாச்சு. நான் சோதிக்கப்படல, எனக்கு பிரச்சனை வரல, நான் ஊழியத்தை நடத்துறேன்னு சொன்னா அது உண்மையான ஊழியம் கிடையாது, அது பிசாசுக்கு பிடிச்ச ஊழியம். ஸ்தோத்திரம். ரோமர் 67:17 ஸ்தோத்திரம். ரோமர் 7:14 சொல்லிருக்கு, மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாய பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன். பவுலே சொல்றாருங்க, எவ்வளவு பெரிய ஊழியம் செஞ்சவர், எவ்வளவு பெரிய மிராக்கிள் பண்ணவர். ஆவிக்குரிய காரியத்தை கடைபிடிக்க முடியாம இந்த மாம்சம் என்னை என்னதுன்னா சோர்வாக்குது, இந்த மாம்சம் என்னை அழிக்கிறது, இந்த மாம்சம் தேவ சித்தத்தை செய்ய விட மாட்டேங்குது, இந்த மாம்சம் என்ன உலகத்தின் இச்சைகளை பிணைக்க வச்சிருது, இந்த மாம்சம் என்ன உலகத்தின் கவலைகளை என்ன கொண்டு போக வைக்க வேதத்துல அனுதினமும் கர்த்தருடைய வாதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படிங்கிற வசனத்தை என் இருதயத்துக்கு வந்து எடுத்து வெளியில போட்டுருது அடிக்கடி. ரோமர்
6:14 சொல்லுது, நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், இதனால நான் என்ன பண்றேன், பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டுன்னு கேட்டீங்கன்னா உண்மையில இல்லைங்க. இந்த எழுத்தை வாதிக்கிறதுனால, இந்த எழுத்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன், இதனால கிடையாது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை ரட்சித்தது. அவர் மட்டும் சிலுவையில அழையலன்னா, அவர் தேவகுமார் மட்டும் தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து அவருடைய மாம்சத்தை வேதனைக்கு உட்படுத்தி அவர் ஒப்பு கொடுக்கலன்னா, நான் செஞ்ச அநியாயம். எப்பவுமே நீங்க செஞ்ச அநியாயம் சொல்லக்கூடாது. அவனவன் தன்னைத்தான் ஆளாய்ந்து அறிய கடவன். உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துருமை பார்க்கிறது என்ன? என் கண்ணுக்குள்ள பெரிய மரக்கட்டை உத்தரம் கட்டிங்கன்னா, பழைய காலத்துல வீட்டுக்குள்ள பெரிய தூணா வச்சிருப்பாங்க. ஒரு தேக்கு தூண் மாதிரி வச்சிருப்பாங்க, அதான் உத்தரம். அந்த உத்தரத்துலதான் வீடு நிக்கும். அந்த அவ்வளவு பெரிய உத்தரமான கம்பு உன் கண்ணுக்குள்ள இருக்குது. உன் கண்ணுக்குள்ளயும் உன் சிந்தனைக்குள்ளயும் உன் இருதயத்துக்குள்ளயும் உன் மாம்சத்துக்குள்ளயும் அவ்வளவு அழுக்க வச்சுக்கிட்டு ஏத்தாப்புல இருக்கிற பட்டு அவனை பாரு எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிட்டான், இந்த இவ்வளவு பாரு எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுகிறது நியாயமானு கர்த்தர் கேட்கிறான். யாருக்கும் தெரியல. இன்னைக்கு நம்முடைய வாய்களும் அப்படித்தான் பேசுது. அப்படித்தானே இந்த சரீர ஆவி, இந்த மாம்சீக ஆவி, இந்த இச்சையின் ஆவி என்ன பண்ணுதுன்னா, அடுத்தவனை குத்தி காட்டு பேசக்கூடிய ஒரு ஆவியை ஏவி விட்டுருது. அது எல்லாருக்குள்ளயும் வரும். ஸ்தோத்திரம். கிருபைக்கு கீழ்பட்டிருக்கபடியா, கிருபை யாரு? இயேசு கிறிஸ்துவானவர் தாங்க அந்த கிருபை. அவருக்கு நம்ம கீழ்பட்டு இருந்து இயேசு கிறிஸ்துவை நம் நம்பி அவர் பக்கம் வந்தனால, அவரை பற்றி கொண்டதுனால இந்த பாவம் நம்ம என்ன பண்ணதான் மேற்கொள்ளாது. ரோமர் 6:15 சொல்லுது, இதனால் என்ன, நாம் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கபடியால் பாவம் செய்யலாமா? ஏசப்பா எனக்காக செத்துட்டார், ஏசப்பா எனக்காக மறிச்சிட்டார், என் பாவத்துக்காக எல்லாம் விட்டுட்டாரு, இனிமே நான் என்ன செய்ய மாட்டேன், எவனுக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், எவன் பேச்சுக்கு நினைச்ச மாட்டேன், கேட்க மாட்டேன். அவன் என்ன சொல்றது, இவன் என்ன சொல்றது? குடும்பத்திற்குள்ளதாக கீழ்ப்படுகிற ஆவி தேவ பிள்ளைகளுக்கு இருக்கணும். கீழ்ப்படுகிற சுபாவம் இயேசு கிறிஸ்து உள்ள வந்துட்டான்னா அது தன்னால வந்துரும். கீழ்ப்படியாமல் எதிர்த்து பேசுகிறது வசனம் நமக்கு அப்படிதான் போதிக்குது. மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கானாலும் சரி, கீழானவர்களுக்கானாலும் சரி, நீங்கள் கீழ்ப்படியுங்கள். எல்லா காரியத்துக்கும் அல்ல, கர்த்தருடைய வேதத்தின்படி சில காரியத்துக்கு கீழ்ப்படிங்க. அதுக்காக அவன் என்ன பண்ணுவான், விக்கிரகத்துக்கு முன்னாடி விழுந்து சொன்னா அதுக்கு விழுந்துடக்கூடாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கொண்டு போய் என்ன பண்ணா, பெரிய ராஜா வேற பதவிகளை கொடுத்து உயர வச்சிருந்தாலும் கொட்டடிக்கும் போய் எல்லாம் என் தலையை விழுந்து கும்பிட மாட்டேன்ட்டான். எல்லா காரியத்தையும் கீழ்ப்படி சொல்ல கூடுமானமட்டால் கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்க உங்க இருதயத்துல தடையிலன்னா அதுக்கு கீழ்ப்படுகிறது நல்லது. தேவ பிள்ளைகள், ரோமர் 7:24 சொல்லுது, பவுல் சொல்கிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? இதே பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் எப்ப சாகலான்னு சந்தோஷமா இருக்கிறாங்கிறார். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? when I am going to die, நான் எப்பொழுது சாவன்னு கேட்கிற ஒரு துணிகரமும், நான் இந்த உலகத்தை விட்டு போகணுங்கிற ஒரு சந்தோஷமும், இந்த உலக வாழ்க்கை போதுண்டா நான் என் தேவனோடு கூட இருக்கிறோங்கிற ஒரு நிச்சயமையும் யாருக்கு வரும்னா, அவரை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு வரும். ஐயோ இது என்னடா பேச்சு வித்தியாசமா இருக்கு, அப்ப என் பிள்ளைகளை யாரு பாப்பா, அதை யாரு பாப்பா, இதை யாரு பாப்பா? வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் தேவனை சார்ந்து வந்துட்டா 1000 தலைமுறை மறைக்கும் அவனுக்கு நான் நியாயம் செய்கிறவனா இருப்பேன். ஒரே ஒரு ஆள் ஜெபிக்கிறவனா வந்துட்டான்னா, ஒரே ஒரு மனுஷன், ஒரே ஒரு மனுஷி, ஒரு குடும்ப தலைவனோ ஒரு குடும்ப தலைவியோ அந்த இடத்துல முழங்கால் போட்டு அவங்க ஒருத்தங்க மட்டும் ஜெபிச்சுட்டாங்கன்னா, அவங்களுக்கு பிறக்க போகிற அடுத்த 1000 தலைமுறை வரைக்கும் அவங்களை நான் என்ன பண்ணேன், சும்மா விட மாட்டேன். அவங்களை ஃபுல் காரியத்தை நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேங்கிறாரு. யாராலும் சொல்ல முடியுமாங்க? யாராலுமே முடியாது. உலகத்துல இருக்க எவ்வளவு பெரிய மனுஷனால முடியாது இந்த ஒரு வாக்கு தத்துவத்தை, இந்த ஒரு சத்தியத்தை சத்தியமா சொல்ல எவனாலுமே முடியாது. அவர் சொல்லுகிறார். அதனாலதான் பவுலுக்கு இந்த இடத்துல ஒரு கான்பிடன்ட். என்ன கான்பிடன்ட்? இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? நான் செத்தா போதும், பரலோகத்துக்கு போயிருவேன். நான் தேவனுடைய சித்தத்தை நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இதனால் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு வாக்கு தத்தத்தை தேவ பிள்ளைகள் வேதத்துல எழுதியிருக்காங்க.
அவங்க உலகத்துல அன்னைக்கு செஞ்ச ஊழியமும், அன்னைக்கு செஞ்ச மினிஸ்ட்ரியும், அன்னைக்கு கர்த்தருக்காய் ஓடின ஓட்டமும் இன்னைக்கு 100% கூட இல்ல. இன்க்ளூடிங் மீ, whoever it is. எல்லாமே சுய பிரியராயும், தற்போதனை சார்ந்தவர்களாயும், மாம்ச பெருந்தினிக்காரராயும் தோன்றி விட்டார்கள். வேதம் என்ன இருக்கு? முன்னதாகவே எச்சரிக்குது. தேவ சித்தத்தை விட்டுட்டு ஏன் சித்தத்தை செய்யணும்? ஏன் சித்தம் என்னது? பெருசா சர்ச்சு கட்டணும், சர்ச்சுக்குள்ள அதை பண்ணணும், இதை பண்ணணும். அழிந்து போகிற காரியத்துல இடைக்கப்பட்டு, பிணைக்கப்பட்டு, பரம அழைப்பை இழந்து போகிறார்கள். ரோமர் 7:25 சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கும் மாம்சத்தினாலே பாவம் பிரமாணத்திற்கும் ஊழியம் செய்கிறேங்கிறாரு. என் மனசுல தேவ சித்தத்தை செய்யறேன், என் ஆவி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுது. என் சரீரம் என்ன பண்ணுதுன்னா அது போராடுது. என் சரீரம் என்ன பண்ணுதுன்னா சோர்வு உண்டாக்குது. இந்த சரீரம் என்ன பண்ணுதுன்னா உலகத்தின் காரியத்தை சிந்திக்க வைக்குது. இந்த சரீரம் என்ன பண்ணுதுன்னா தேவனுக்கு ஊழியம் செய்யாம பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்துக்கு இந்த சரீரம் தூண்டுது. ரோமர் 6:2 சொல்லிருக்கு, பாவத்துக்கு மரித்து நாம் இனி அதுல எப்படி பிழைப்போம்? ஸ்தோத்திரம். ரோமர் 6:6 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் மட்டும் சிலுவையில் அறையலங்க, நம்முடைய பாவங்களையும் நம்ம உலக மனுஷனுடைய இச்சைகளையும் அனைத்தையுமே சிலுவையில் அறைந்து கொன்று இருக்கிறார்னா வேதம் சொல்லுகிறது. ரோமர் 7:6 இப்பொழுதோ நாம் பழையமையான எழுத்தின்படி அல்ல, உலகத்துல கடைபிடிக்கிற கடைபிடிப்புன்னு அடியல, புதுமையான ஆவியின்படியே ஊழியம் செய்யத்தக்கதாக இந்த புதுமையான ஆவியை இயேசு கிறிஸ்து உலகத்திலிருந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கப்படுகிற சூழல, கலிலேயராகிய புருஷரே வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? இதோ உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த நசராய இயேசு கிறிஸ்துவான சர்வ வல்லமையுள்ளவராய் மகிமை பொருந்தினாய் பிரதான ஆசாரியரான கூட உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியா எடுத்துக்கொள்ளப்பட்டதுமாய் அவர் சகல அடையாளங்களோடும் சகல வல்லமைகளோடும் சகல பிரகாரத்தோடும் மேலே இருந்து கீழே இறங்கி வருவார். இதோ உங்களுக்காய் அவர் தன்னுடைய சொந்த தேற்றவாளன் ஆவியை உங்களுக்கு விட்டு விட்டு போகிறார். அந்த புதுமையான ஆவி நமக்கு இருக்குங்க. புதுமையான ஆவி நமக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு நம்ம செத்தவர்களாகி அதிலிருந்து நம்ம விடுதலை ஆயிருக்கோம். ஸ்தோத்திரம். ரோமர் 6:7 சொல்றாரு, மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஒருத்தன் மறிச்சுட்டான்னா அந்த சரீரம் மண்ணுக்குள்ள போயிடுச்சுன்னா ஆவி தன்னை கொடுத்த தேவனிடத்துக்கு போகும். மறிச்சுட்டான்னா அவன் என்ன பண்றான்? they are relieved from the sin. அவன் பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டான். சாவை குறிச்சு யார் பயப்படுவானா? இந்த உலகத்து மனுஷன் தான் பயப்படுவான். பாவத்துல இச்சிக்கப்பட்டவன், பாவத்தோடு டையப் வச்சிருக்கவன், பாவத்தை தன்னுடைய சொந்த கைகளை பிடிச்சிருக்கவன் தான் மரணத்தை குறித்து பாவம், ஐயோ எனக்கு பாவம் என்ன விட்டு போகுதுன்னு. ஆனா இயேசு கிறிஸ்துவ உள்ள வச்சிருக்கிறவனும் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களும் அவரை சார்ந்து இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவானா? மரித்தவன் பாவத்திலிருந்து நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. For he that is dead is free from the sin. பாவத்திற்கு நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள் தேவ பிள்ளைகளே. ரோமர் 6:8 சொல்லுது, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். There is a faith. If I am going to die, I will be living in the Holy Spirit. அது everlasting life. அந்த பரம அழைப்புக்கு நேராய் போகும்படியான ஒரு வழி எங்களுக்கு இருக்குங்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம். அதனாலதான் அந்த கூடுகையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடு பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். ரோமர் 6:9 மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்தினே மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். நாளைக்கு ஈஸ்டர், இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்தான்னு கொண்டாட போறோம். ஆனா வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. மரணம் எதை குறிக்க நம்ம பார்த்தோம்? மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி. மரணம் என்ன? பாவத்திலிருந்து விடுதலையத்தான் மரணத்திலிருந்து விடுதலைன்னு கர்த்தர் சொல்லுகிறார்.
ஹல்லேலூயா. மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. Death hath no more dominant over him. ஸ்தோத்திரம். ரோமர் 6:10. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அவர் நியாயாதிபதியாய் சர்வ வல்லமையுள்ளவராய் வரப்போகிறார். அவர் வருகையில சூரியன் ரத்தமாய் மாறும், சந்திரன் இருளை, சூரியன் ஒளியக்கூடாது இருக்கும், சந்திரன் ரத்தமாய் மாறும், அநேக சத்துவங்கள் அசைக்கப்படும், கடல் சீற்றங்கள் உண்டாகும், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், எக்கால சத்தம் தொனிக்கும். அவருடைய வருகையை பார்த்து அநேகர் பூமிக்கு அடியில போய் ஒளிந்து கொள்வார்களாம். மனுஷன் என்ன பண்ணுவானா, நட்சத்திரங்களை கூடு கட்டி இருப்பான், அங்கே அவருடைய வருகையை பார்த்து பயந்து போவானா. பூமியில் இருக்கிற எல்லாருமே அவருடைய எல்லாருடைய கண்களும் அவரை உற்று நோக்குமா. அவர் சொல்கிறார், நான் வருகிறது, ஒரு ஒரு வசனம் சொல்கிறது, அவருடைய ரகசிய விரைவுக்கு ஒருத்தி 2 பேரு மாவரைச்சுக்கிட்டு இருப்பா, ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தி கைவிடப்படுவார் அப்படின்னு. ஒவ்வொரு நாடுகளுக்கு உள்ள சமயங்கள் வித்தியாசமா இருந்தாலும் அவருடைய வருகை எப்படி சம்பவிக்கும், எப்பொழுது சம்பவிக்கும் என்பதை எவனும் அறியார், பிதா ஒருவர் தவிர வேற ஒருவனும் அறியார். அதனால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், நாங்களும் ஆயத்தமாயிருக்கிறோம். புத்தி இல்லாத அந்த ஸ்திரீகளை போய் அல்ல. அவர் என்ன பண்ணாங்கன்னா, மணவாளர் வர அழைக்கிறதுக்கு போனவங்க அவங்களும் அழைக்க தான் போனாங்க. ஆனால் மற்ற ஸ்திரீகள் 10 ஸ்திரீகள் என்னன்னா, அழைக்கிறதுக்கு போகும்போது ஆயத்தமாகி போனார்கள். அவர்கள் என்ன பண்ணா, விளக்குகளை மாத்திரமாக கிடையாது, அதோடு கூட என்ன, அதற்கு எண்ணெய் ஊற்றக்கூடிய, விளக்கு எரிதுக்கு எண்ணெய் தேவைப்படும், அந்த எண்ணெயும் எடுத்துக்கொண்டு போனார்கள். ஆனால் இன்னும் போன 10 ஸ்திரீகளோ விளக்கை மாத்திரம் கொண்டு போனார்கள். விளக்கு பந்தங்கள் தாழ்ந்து போய் எரிந்து அந்த எண்ணெய் இல்லாத போகும்போது அவர்கள் முழித்து தகைச்சு போய் நின்றாங்க. வசனம் இதுக்கு விளக்க நமக்கு கருத்தை சொல்லுகிற அந்த இடத்துல. நானும் ஆலயத்துக்கு போறேன், நானும் சர்ச்சுக்கு போறேன், நானும் கர்த்தருடைய சித்தத்தை செய்யறேன். இல்ல, பிதாவின் சித்தத்தை செய்யணும். அதுதான் அந்த எண்ணெய் எடுத்துட்டு போறோமா இல்லையா? நான் சர்ச்சுக்கு போறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், எவ்ரிதிங் ஐ வாஸ் ஃபாலோ. நான் உபவாசம் இருக்கிறேன், கர்த்தருடைய கட்டளை கைப்படுகிறேன், நான் பாவம் செய்யல, நான் உபச்சாரம் செய்யல, நான் வேசித்தனம் செய்யல, நான் அக்கிரமம் செய்யல, நான் யாரையும் கெடுக்கல, நான் யாருக்கும் தீங்கு நினைக்கல, நான் கர்த்தர் சொன்ன அனைத்து கட்டளையும் கைப்பிடிச்சிட்டேன். ஆனாலும் ஒண்ணே ஒண்ணு மிச்சமாயிருச்சு. அதான் என்னது? பிதாவின் சித்தம். அந்த ஸ்திரீகள் எடுக்காம போனது பிதாவின் சித்தம். என்னத்தை எடுக்காம போனாங்க? எண்ணெய் எடுக்காம போயிட்டாங்க. அந்த எண்ணெய் தாங்க பிதாவின் சித்தம். நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு மாத்திரம் போக முடியாது. பிதாவின் சித்தம் தான் நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு, அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களே அவருடைய வருகைக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிறதுக்கும் பாத்திரவான்களா இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து போய் சொல்றாங்க, உங்களுடைய நாமத்தினால என்ன பண்ணோம், பேவரிட்டேன், உங்களுடைய நாமத்தை நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, நான் உங்களுடைய நாமத்துல பெரிய போஸ்டர் வச்சேன், நிறைய டிவி டெலிகாஸ்ட் பண்ணேன், நிறைய நாடுகள்ல போய் நான் ஊழியம் பண்ணேன், இயேசு பாவத்துக்காக மரித்திருக்காரு அப்படி இங்க பாருங்க, உங்களுடைய பேரை சொல்லி பிசாசு கட்டலாம் பாருங்க, அங்க பாருங்கயா, எல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஏசுப்பாட்ட போய் பெரிய பெரிய ஊழியக்காரங்க எல்லாம் நிக்கும் போது என்னென்ன பில்டப் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு கர்த்தர் முன்னதாகவே எழுதி வச்சுட்டாரு. எந்த பாருங்க, அங்க பாருங்க, நான் நீ சொன்ன உடனே உமர் பேரை சொன்ன பிசாசு விழுந்துச்சா, உமர் பேரை சொன்ன நொண்டியா இருந்தா நடந்தானா, உமர் பேரை சொன்ன அங்க பாருங்க செத்தவன உயிரோட இருப்பேன், எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டேன், நான் உங்களுக்குள்ள வாரேன். தாத்திரம் இதெல்லாம் கேட்பான்னு அன்னைக்கே சொல்லி இருக்கிறார். பிதாவின் சித்தம் செய்யல அப்படின்னா பரலோகத்துல வரமாட்டேன்னு எழுதி வச்சிருக்கிறார். அந்த எழுத்துக்களை இன்னும் அவர்கள் கண்கள் காணும்படியாய், அவர்கள் கண்கள் திறக்கப்படும்படியாய், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னாடி போக விடாதபடியாய் மாம்ச சரீரம் அவர்களை கட்டி வைத்திருக்கிறது. பிதாவின் சித்தத்தை நம்ம செய்யறோமா இல்லையா? அதை செஞ்சா மாத்திரம்தான் பரலோகமும் உண்டு, இந்த உலக வாழ்க்கையில நமக்கு ஒரு விடுதலை உண்டு. ரோமர் 6:11 அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவராகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த உலகத்தை விட்டு போய் ஒரு நித்திய ஜீவனுக்கு நேரம் நம்ம போக போறோமா? இந்த பாவத்தினால இந்த உலகத்துல கரை திரை அழிந்தவர்களாய், இந்த பாவத்துல மரணத்தை மட்டும் ருசித்து நரகத்துக்கு நேரம் போக போகிறோமா? எல்லாருக்கும் கர்த்தர் சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார்.
ரோமர் 6:12 சொல்லுது, ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ரோமர் 6:13 நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ரோமர் 6:16 மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களாக. ரோமர் 6:17 முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தீர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம எதற்கு அடிமையா இருக்கணும்? பாவத்துக்கு அடிமையா இருக்கிறது. பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். ரோமர் 6:19 உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தமும் மனுஷர் பேசுகிற பிரபாவமா பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமான நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். எதுக்கு அடிமையா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? எந்த காரியத்துக்கு நம்ம அடிமையா இருந்துட்டு இருக்கோம்? அதுல இருந்து வெளியில வந்து பரிசுத்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும்படியா கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ரோமர் 6:20 பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாக இருந்தீர்கள். ரோமர் 6:22 இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். எதுல இருந்து விடுதலை ஆகணும்? கடன் பிரச்சனையில இருந்து விடுதலை ஆகணும். எதுல இருந்து விடுதலை ஆகணும்? எனக்கு ஏத்து வீட்டுக்காரி இவ்வளவு பிரச்சனை கொடுத்துருக்கா, அதுல இருந்து விடுதலை ஆகணும். எதுல இருந்து விடுதலை ஆகணும்? என் புருஷன் என் சொல் பேச்ச கேட்கவே மாட்டாக்கா, என் சொல் பேச்ச கேட்கணும், அதுக்கான ஒரு விடுதலை எனக்கு வேணும். இதெல்லாம் உலக மனுஷன் கடைபிடிக்கிற விஷயம். நம்ம எதற்கு அடிமைகளா இருக்கணும்னா தேவனுக்கு அடிமைகளா இருந்துட்டோம்னா பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். தேவனுக்கு அடிமையாயிட்டோம்னா எனக்கு கிடைக்கிற கிஃப்ட் என்ன? ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கிறார். இந்த ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணுதுன்னா இந்த உலகத்துல மறிச்சு என் சரீரம் மண்ணுக்குள்ள போனாலும் இந்த ஜீவன் நித்திய ஜீவனுக்கு நேராய் கொண்டு போகும். அதற்காகவே அழைக்கப்பட்டோம் தேவ பிள்ளைகளே. ஜெபம் முடிக்க போகிறோம். எதற்கு இன்னைக்கு நம்ம அடிமைகளா இருக்கிறோம்? எந்த காரியத்துக்கு நம்ம பற்றுதலா இருக்கிறோம்? எதன் மேல நம்முடைய கண்களை செலுத்திக்கிட்டு இருக்கோம்? எதன் மேல நம்முடைய சிந்தனையை செலுத்திக்கிட்டு இருக்கோம்? இது எல்லாத்திலிருந்து விடுதலையாய் நாம் அவருக்கு பிதாவாகிய கிறிஸ்துவுக்கும் குமாரனை இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்மை அடிமைகளாய் ஒப்பு கொடுக்கும் போது நமக்கு கிடைக்கிறது பரிசுத்தாவி கிடைக்கிறது. நமக்கு கிடைக்கிறது அநேக வரங்கள் கிடைக்கிறது. நமக்கு கிடைக்கிறது சரீர ரீதியிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறது. நமக்கு கிடைக்கிறது ஒரு நித்திய சந்தோஷம். உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் அல்ல, அவர் தன்னுடைய சொந்த சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறார். உலகம் கொடுக்கிற சமாதானம் அது மாய்மாலமா போகும். உலகம் கொடுக்கிற சமாதானம் ஒரு நிலையா இருக்காது. நான் உங்களுக்கு கொடுக்கும் சமாதானம் அதை உங்களிடத்திலிருந்து ஒருவனாலும் எடுத்துக்கொள்ள முடியாது என்கிற வார்த்தையை கர்த்தர் தருகிறார். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான் இவர்தான் இவர்தான். ஹல்லேலூயா. சமாதானத்திற்கு காரணரே பரிசுத்த ஆவியானவரே வந்திருக்க ஒருக்காகவும் செபிக்கிறேன் தகப்பன். நாங்கள் உமக்கு அடிமையாய் இருந்து பரிசுத்த ஆவி என்னும் தேற்றர வாளனை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஓடும்படியாக எங்கள் வாழ்க்கையை நீர் புதிதாக்குங்க தகப்பனே. மரித்து உயிரோடு எழுந்த தேவாதி தேவனே, உம்முடைய வார்த்தை இடைபெறட்டும், உடைய காரியம் எங்களுக்கு இடைபெறட்டும் தகப்பனே. ஒரு விடுதலையின் கரம் வந்திருக்கிற ஓர் மீதும் பகிர்ந்து கொடுக்க முடியாது செபிக்கிறேன் தகப்பனே. இருதயத்தின் எண்ணங்களையும் இருதயத்தின் ஏக்கங்களையும் மனதின் சிந்தனைகளையும் ஆராய்ந்திருக்கிறவரா இருக்கிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு வலைகளுக்குள்ளே நான் சிக்கிக் கொண்டேன், என்னை இதிலிருந்து யார் விடுதலை ஆக்குவார்? யார் எங்களை ரட்சிப்பார் என்று
சிந்தனைக்குள்ளதாக ஓடிக்கொண்டிருக்கிற சில காரியத்திற்காக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இதோ உன்னை நான் வலைகளிலிருந்து விடுதலையாக்க போகிறேன். சுழல் காற்றுகளும் பேர் அதிர்ச்சிகளும் ஹல்லேலூயா உன்னை சுற்றி நேர்ந்தாலும் அது உன்னை அணுகாது. சர்ப்பத்தின் பிடியிலிருந்து உன்னை நான் விடுதலை ஆக்குகிறேன். பிசாசின் கட்டிலிருந்து உங்களை நான் விடுதலை ஆக்குகிறேன். அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவி உங்களுக்காய் இடைபெற்று வருகிறது. ஹல்லேலூயா. பிதாவே ரத்தத்தை தெளிக்கிறேன் தகப்பனே, நீரே காரியத்தை நடத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன் 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 ஆமேன். God bless you.